கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிள் என்பது ஒரு அருமையான புஸ்தகம். அது ஒரு ஜீவனுள்ள புஸ்தகம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் அதில் உள்ள வார்த்தை ஒன்றும் ஒழியாது. நம்மை வழி நடத்தும் வசனம், நாம் யார் என்று காட்டும் வசனம். உலகிலேயே மிகப்பெரிய புஸ்தகம், அதிகமாய் அச்சடிக்கிற புஸ்தகம். அதுவும் விலை மதிக்க முடியாத ஒரு புதையல், தங்கம் மதியாத பெரிய அருமையான புஸ்தகம் என்று சொல்லலாம். முன்பு நடந்ததையும் இப்பொழுது நடக்கிறதையும் பின்பு நடக்கப் போகிறதையும் சொல்லுகிற ஒரு புஸ்தகம் இதில் உள்ளன. இதை நீங்கள் வாசித்து பாருங்களேன். வாசிக்க வாசிக்க திகட்டாத உள்ள ஆழமான எவ்வளோ காரியங்கள், எல்லா காரியங்களும் இதில் அடங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு முறை வாசித்தா புரியாது. வாசிக்க வாசிக்க இது ஒரு தேனிலும் தெளித்தேன். அருமையான, எப்படி சொல்கிறது, அது படிக்க படிக்க தேவனோடு ஐக்கியமாகிறது. தேவன் நம்மோடு பேசுகிற, உறவாடுகிற ஒரு அருமையான புஸ்தகம் என்று சொல்லலாம். இதில் உள்ள ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் இதை வாசித்து பயன்பெறுங்க. இரவும் பகலும் நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் வாசிங்க. அது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து தியானிங்க. அதன்படி நடங்க. வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருத்தரும் வேத புஸ்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.